ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட விஜிமா. ஒரு இரும்பு கடைக்காரரின் பழைய பெட்டியில் துருப்பிடித்த நிலையில் அந்த விசித்திரமான சாவி கிடந்தது. அதன் வடிவம் மிகவும் பழங்காலத்து பாணியில் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் ஒரு மர்மமான அழகை தந்தது. எத்தனையோ சாவிகள் அங்கே வந்து சென்றாலும் இந்த சாவி மட்டும் பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. என் வாழ்வின் நோக்கம் என்ன? நான் எந்த மாளிகையின் கதவை திறக்கப் போகிறேன் என்று அது தினசரி யோசித்தது. சாவிகள் என்பவை அடைத்து வைக்கப்பட்ட ரகசியங்களை உலகிற்கு திறந்துவிடும் ஒரு சுதந்திரத்தின் சின்னம் என்று அது நம்பியது. ஒரு நாள் ஒரு இளம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அந்த பழைய பெட்டியை திறந்து அந்த சாவியை வெளியே எடுத்தார். தற்செயலாக அதை கண்டெடுத்தார். அதன் தனித்துவமான அமைப்பை கண்டு வியந்த அவர் அதை சுத்தம் செய்து தனது சட்டை பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டார். நீண்டகால இருட்டிற்கு பிறகு ஒளியை கண்ட அந்த சாவி ஒரு புதிய நம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடங்கியது. அந்த ஆராய்ச்சியாளர் அந்த சாவியை எடுத்துக்கொண்டு ஒரு அடர்ந்த காட்டிற்குள் இருந்த கைவிடப்பட்ட பழைய கோட்டைக்கு சென்றார். அங்கே ஆயிரக்கணக்கான கதவுகள் இருந்தன. ஆனால் எதற்கும் இந்த சாவி சரியாக பொருந்தவில்லை. ஒவ்வொரு முறை முயற்சிக்கும் போதும் இது உன் கதவு அல்ல என்று காலம் அதற்கு சொல்வது போல தோன்றியது. தோல்விகள் அந்த சாவியை சோர்வடைய செய்யவில்லை, மாறாக தனது உண்மையான இலக்கை கண்டுபிடிக்கும் ஆர்வத்தை தூண்டின. தன்னை உருவாக்கிய சிற்பி ஏதோ ஒரு உன்னதமான காரணத்திற்காகவே தன்னை செதுக்கியிருப்பார் என்று அது நம்பியது. சாவிகள் கதவுகளை திறக்க மட்டுமல்ல, ஒரு புதிய உலகத்தின் வாசலை திறக்கவும் பயன்படும் என்று அது நினைத்தது. ஆராய்ச்சியாளரின் ஆர்வமும் சாவியின் தேடலும் ஒன்றிணைந்து அந்த கோட்டையின் மர்மமான பாதைகளில் அவர்களை அழைத்து சென்றன. கோட்டையின் பாதாள அறையில் ஒரு பழமையான இரும்பு பெட்டி இருந்தது. அதன் பூட்டு மிகவும் சிக்கலானதாக இருந்தது. ஆராய்ச்சியாளர் நடுக்கத்துடன் அந்த சாவியை அந்த பூட்டிற்குள் நுழைத்தார். அது சரியாக பொருந்தியது. இத்தனை காலம் நான் காத்திருந்தது இதற்காகத்தானா என்று அந்த சாவி ஆவலோடு தன்னை திருப்பிக் கொண்டது. ஆனால் அந்த பெட்டிக்குள் தங்கம் அல்லது வைரங்கள் இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த பெட்டிக்குள் இருந்தது வெறும் ஒரு பழைய வரைபடமும் ஒரு காய்ந்த மலரும் ஒரு கடிதமும் மட்டுமே. உலகமே தேடும் செல்வம் இதுவல்ல என்றாலும் இது ஒரு மனிதரின் இதயத்திற்கு நெருக்கமான பொக்கிஷம் என்று சாவி உணர்ந்தது. சாவியின் மதிப்பு அது திறக்கும் பொருளில் அல்ல, அது வெளிப்படுத்தும் உணர்ச்சிகளில்தான் இருக்கிறது என்பதை அது புரிந்து கொண்டது. அடுத்ததாக அந்த சாவி ஒரு நூலகத்தின் இரகசிய அலமாரி ஒன்றை திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அங்கே இருந்த புத்தகங்கள் அனைத்தும் அறிவின் ஊற்றாகவும் பல நூற்றாண்டுகளின் இரகசியங்களை சுமந்து கொண்டும் இருந்தன. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய கதவை திறப்பது போன்றது. அதற்கு தான் முதல் படியாக இருப்பதைக் கண்டு அது மகிழ்ந்தது. ஒரு சாவி என்பது வெறும் இரும்பு துண்டு அல்ல, அது அறிவு கருவூலத்தின் திறவுகோல் என்று அதற்கு புரிந்தது. ஆராய்ச்சியாளர் அந்த அலமாரியில் இருந்த புத்தகங்களை வாசிக்க தொடங்கிய போது சாவியும் மௌனமாக அந்த அறிவை பகிர்ந்து கொண்டது. இருளை நீக்கும் ஒளி எங்கே இருக்கிறது என்பதை அந்த புத்தகங்கள் வழியாக அந்த சாவி மெல்ல தெரிந்து கொண்டது. தனது பயணம் வெறும் கதவுகளை திறப்பதல்ல, மக்களின் மனக்கதவுகளை திறப்பதுதான் என்று அது ஆழமாக எண்ணியது. ஒரு குளிர்காலத்தில் ஒரு ஏழை சிறுவன் தனது பழைய வீட்டின் பூட்டை திறக்க முடியாமல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆராய்ச்சியாளர் அவனுக்கு உதவி செய்ய முன்வந்து தனது கையில் இருந்த அந்த சாவியை கொடுத்து பார்க்க சொன்னார். ஆச்சரியமாக அந்த பழைய வீட்டின் எளிய பூட்டிற்கு அந்த ராஜ சாவி மிக சரியாக பொருந்தி வேலை செய்தது. ஒரு பெரிய கோட்டையை திறக்காத அந்த சாவி ஒரு ஏழையின் குடிசை கதவை திறந்து அவனுக்கு புகலிடம் தந்தது. பெரிய இடங்களை தேடி ஓடுவதை விட இவருக்கு தேவையான நேரத்தில் உதவுவதே மிகச்சிறந்த உயர்வு என்று அது உணர்ந்தது. அந்த சிறுவனின் முகத்தில் தெரிந்த அந்த நிம்மதியான சிரிப்பு சாவியின் துருவை நீக்கி வைரம் போல ஜொலிக்க செய்தது. உதவி தேவைப்படும் இடமே ஒரு பொருளின் உண்மையான இருப்பிடம் என்பதை அது தனது அனுபவத்தில் நேரடியாக கண்டது.
மழை பெய்யும் ஒரு நாளில் அந்த ஆராய்ச்சியாளர் அந்த சாவியை ஒரு கடலில் வீசி எறிய தீர்மானித்தார். ஏனெனில் அதன் பணி முடிந்ததாக அவர் கருதினார். ஆனால் கடலின் ஆழத்திற்கு சென்ற அந்த சாவி அங்கே இருந்த ஒரு மூழ்கிய கப்பலின் பூட்டை தற்செயலாக தொட்டது. அந்த கப்பலுக்குள் இருந்த பழங்கால இசைக்கருவிகள் மற்றும் கலைப்படைப்புகளை அது உலகிற்கு மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியது. கடலுக்கு அடியில் மறைந்து கிடந்த கலைகளுக்கு உயிர் கொடுத்த அந்த தருணம் சாவியின் வரலாற்றில் ஒரு பொற்காலமாகும். கைவிடப்பட்ட பொருட்கள் கூட ஒரு நாள் உலகிற்கு தேவைப்படும் என்பதை அது மற்ற மூழ்கிய பொருட்களுக்கு சொன்னது. தனது உருவம் அழிந்தாலும் பரவாயில்லை, தனது செயலால் இந்த உலகம் அழகாக வேண்டும் என்பதே அதன் இறுதி ஆசையாக இருந்தது. நீருக்கு அடியிலும் அதன் பிரகாசம் குறையாமல் ஒரு கலங்கரை விளக்கம் போல அது அங்கே மௌனமாக செயல்பட்டது. காலங்கள் கடந்தன. அந்த சாவி இப்போது ஒரு அருங்காட்சியகத்தின் கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு வரலாற்று சின்னமாக வைக்கப்பட்டது. மக்கள் வந்து அந்த சாவியின் விசித்திரமான வடிவத்தையும் அது திறந்த பல கதவுகளை பற்றியும் வியந்து பேசிக் கொண்டனர். ஒரு சாதாரண இரும்பு துண்டாக தனது வாழ்க்கையை தொடங்கி ஒரு மாபெரும் சரித்திரமாக அது அங்கே வீற்றிருந்தது. தகுதியுள்ள நபரின் கையில் ஒரு பொருள் கிடைத்தால் அது எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யும் என்பதற்கு அதுவே ஒரு சான்று. உடலில் இருந்த கீறல்கள் ஒவ்வொன்றும் அது சந்தித்த போராட்டங்களையும் அது பெற்ற வெற்றிகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தன. அருங்காட்சியகத்தின் அமைதியில் அது தனது கடந்த கால நினைவுகளை ஒவ்வொன்றாக அசை போட்டு திருப்தி அடைந்தது. தான் ஒருபோதும் வீணாக போகவில்லை என்ற எண்ணம் அதற்கு ஒரு பெரிய மன அமைதியை தந்தது. ஒரு நாள் ஒரு முதியவர் அந்த சாவியை பார்த்து அழுது கொண்டிருந்தார். ஏனெனில் அது அவரது முன்னோர்கள் பயன்படுத்திய சாவி. அவர் அந்த சாவியை தொட்டபோது அவரது தலைமுறை தொடர்புகள் மீண்டும் உயிர் பெறுவது போல அவர் உணர்ந்தார். ஒரு பொருள் என்பது வெறும் உலோகம் அல்ல, அது பல குடும்பங்களின் உணர்ச்சிகளையும் பாசத்தையும் சுமந்து நிற்கும் ஒரு பாலம். சாவியின் மூலமாக அந்த முதியவர் தனது இழந்த நினைவுகளை மீண்டும் கண்டடைந்ததை எண்ணி சாவி நெகிழ்ந்து போனது. இயந்திரங்களைப் போலவே ஓடும் உலகில் இப்படிப்பட்ட சிறிய பொருட்கள் தான் மனிதர்களின் உறவுகளை வலுப்படுத்துகின்றன. அந்த முதியவரின் கண்ணீர் துளி சாவியின் மேல் விழுந்தபோது அது ஒரு புனிதமான அபிஷேகம் போல அதற்கு தோன்றியது. தனது வாழ்வின் உண்மையான அர்த்தம் மனித இதயங்களை இணைப்பதில்தான் இருக்கிறது என்பதை அது இறுதியாக கண்டுகொண்டது. அந்த சாவியிடமிருந்து ஒரு புதிய சாவி, நான் எப்படி உங்களைப் போல புகழ் பெறுவது என்று கேட்டது. பழைய சாவி சிரித்துக்கொண்டே, உனக்கான கதவு வரும் வரை பொறுமையாக இரு, அவசரப்படாதே என்று அதற்கு பதில் சொன்னது. எல்லா சாவிகளும் எல்லா கதவுகளையும் திறக்க முடியாது. உனக்கென்று ஒரு பிரத்யேகமான கதவு இந்த உலகில் எங்கோ இருக்கிறது. அந்த கதவை கண்டுபிடிக்கும் வரை உன்னை நீயே கூர்மையாகவும் துருப்பிடிக்காமலும் பாதுகாத்துக் கொள்வது உன் கடமையாகும். பெரிய கதவுகளை தேடுவதை விட சரியான கதவை தேடுவதே ஒரு புத்திசாலித்தனமான தேடல் என்று அது போதித்தது. அந்த சிறிய சாவி இந்த பாடத்தை கேட்டு ஊக்கமடைந்தது. தனது காலத்திற்காக காத்திருக்க தொடங்கியது. அனுபவம் என்பது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு மாபெரும் சொத்து என்பதை அந்த சாவி அங்கே நிரூபித்தது. அருங்காட்சியகத்தின் மேலாளர் ஒருமுறை அந்த சாவியை எடுத்து அது எதை குறிக்கிறது என்று ஒரு குறிப்பு எழுதினார். இந்த சாவி பூட்டுகளை திறக்கவில்லை, இது வாய்ப்புகளை திறக்கிறது என்று அவர் அதில் அழகாக குறிப்பிட்டிருந்தார். அந்த வாசகம் அந்த சாவிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் அதுதான் அதன் வாழ்நாள் தத்துவமாக இருந்தது. மூடி கிடக்கும் ஒவ்வொரு கதவிற்கு பின்னாலும் ஒரு வாய்ப்பு ஒளிந்திருக்கிறது. அதை திறக்க துணிச்சல் வேண்டும். சாவி என்பது வெறும் கருவி அல்ல, அது ஒரு மனிதனின் விடாமுயற்சியின் அடையாளம் என்று அவர் மேலும் எழுதினார். அந்த சாவியை பார்க்க வரும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு புதிய உத்வேகம் அந்த வரிகளின் மூலம் கிடைத்தது. தன்னை ஒரு சாதாரண இரும்பு துண்டாக பார்க்காமல் ஒரு நம்பிக்கையின் சிகரமாக பார்த்த அந்த மேலாளருக்கு அது மனதார நன்றி சொன்னது. வாழ்க்கை என்பது ஒரு பூட்டப்பட்ட கதவு போன்றது. உழைப்பும் நம்பிக்கையும் தான் அதை திறக்க உதவும் உண்மையான சாவிகள். உங்களுக்கு ஒரு கதவு திறக்கவில்லை என்றால் வருத்தப்படாதீர்கள். ஏனெனில் பிரபஞ்சம் உங்களுக்காக இன்னும் ஒரு பெரிய கதவை எங்கோ வைத்திருக்கலாம். ஒரு சாவி துருப்பிடிக்காமல் இருக்க வேண்டுமானால் அது
தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்க வேண்டும். அதே போல உங்கள் திறமைகளும் பயிற்சியால் மட்டுமே ஒளிரும். உங்கள் மதிப்பு நீங்கள் யாரிடம் இருக்கிறீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் எத்தகைய மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான கதவை திறப்பதே ஒரு வெற்றியாளனின் அடையாளம். எனவே உங்கள் நேரத்திற்காக பொறுமையாக காத்திருங்கள். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.